சற்று முன் திடீரென பாஜகவிலிருந்து விலகினார் வானதி சீனிவாசன். அதிர்ச்சியில் மோடி. அதாவது பாஜகவின் மகளிரணி பிரிவான மகிழா மோர்ச்சா தலைவராக இருந்த வானதி சீனிவாசன் அந்த பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சத்தீஸ்கரை சேர்ந்த ரூப்குமாரி சௌத்ரி அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். வானதி சீனிவாசனோடு சேர்த்து தேசிய அளவில் பல்வேறு பதவிகளில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பாஜகவின் தேசிய தலைவரான நிதின் நபின் தேசிய அளவில் பல்வேறு நிர்வாகிகள் நியமனம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். இதில் கடந்த பல ஆண்டுகளாக முக்கிய பதவியில் இருந்த பலருடைய பதவியும் நீக்கப்பட்டுள்ளது. பல புதிய முகங்களுக்கும் வாய்ப்புகள் தரப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு பாஜகவின் பொருளாளர் பதவி தரப்பட்டுள்ளது. அதேபோல பாஜகவின் முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்ரீமதி இரானி, திரிபுராவின் முன்னாள் முதலமைச்சர் பிப்ளப் குமார் தேப் உள்ளிட்டோர் தேசிய பொதுச் செயலாளர்களாக இடம்பெற்றுள்ளனர். மேலும் பாஜகவின் ஐடி பிரிவு தலைவராக செயல்பட்டு வந்த அமித்ஷா மாளவியா தனது பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். சத்தீஸ்கரை சேர்ந்த தீபக் மாஸ்கே சமூக வலைத்தள பிரிவு ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல பாஜகவின் முக்கிய இளம் தலைவர்களில் ஒருவரான தேஜஸ்வி சூர்யா பாஜகவின் இளைஞரணியான யுவா மோர்ச்சா தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக பாஜகவின் மகளிரணி பிரிவான மகிழா மோர்ச்சா தலைவராக இருந்த வானதி சீனிவாசன் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். வானதி சீனிவாசன் கடந்த 2020ஆம் ஆண்டு தான் முதலே மகிழா மோர்ச்சா தலைவராக இருந்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு பதிலாக சத்தீஸ்கரை சேர்ந்த ரூப்குமாரி சௌத்ரி அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மேலும் 56 வயதான வானதி சீனிவாசன் பாஜகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். 2014 முதல் 2020 வரை தமிழ்நாடு பாஜகவின் பொதுச் செயலாளராக இருந்துள்ளார். பிறகு 2020 ஜூலை முதல் அக்டோபர் வரை பாஜக மாநில துணைத் தலைவராகவும் இருந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 2020 அக்டோபர் மாதம் அவர் பாஜக மகளிரணி தலைவராக நியமிக்கப்பட்டார். தேர்தலை அரசியலை பொறுத்தவரை 2011இல் மயிலாப்பூர் மற்றும் 2014இல் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட வானதி சீனிவாசன் அந்த தேர்தல்களில் தோல்வி அடைந்திருந்தார். 2021இல் கோவை தெற்கு தொகுதியில் நட்சத்திர வேட்பாளரான கமலஹாசனை வீழ்த்தி வெற்றி பெற்றார். 2026 தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட அவர் 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டார். நிதின் நபின் இன்று வெளியிட்ட அறிவிப்பில் பெண்களுக்கும் குறிப்பிடத்தக்க அளவில் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ராஜ்யசபா எம்பி பாங்கனோன் கோன்யாக், சங்கீதா யாதவ், கவிதா படிதார் ஆகியோர் தேசிய செயலாளர்களாக நியமிக்கப்பட்டனர். முன்பு பாஜகவின் முந்தைய தேசிய பொறுப்புகளில் 5 பெண்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது 64 தேசிய நிர்வாகிகளில் 12 இடங்கள் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல ஓபிசி பிரிவின் தலைவராக கே லட்சுமணுக்கு பதிலாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமர்பால் மௌர்யா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிறுபான்மை பிரிவுக்கு ஜமால் சித்திகைக்கு பதிலாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குன்வர் பாசிக் அலி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பில் பெரிய அளவிலான மாற்றங்களை அந்த கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபின் அறிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்ரீமதி இரானி மற்றும் மூத்த தலைவர் ராம் மாதவ் ஆகியோர் மீண்டும் கட்சியின் முக்கிய நிர்வாக பொறுப்புகளுக்கு திரும்பி உள்ளனர். பாஜகவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றி வந்த அமித் மால்வியா அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்களுடன் இளம் முகங்களையும் இணைத்து இந்த புதிய குழு உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் தோல்வியடைந்த பிறகு தீவிர கட்சி நிர்வாகத்திலிருந்து சற்று ஒதுங்கியிருந்த ஸ்ரீமதி இரானி தற்போது பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் கட்சியின் மிக முக்கிய முடிவெடுக்கும் உயர்மட்ட குழுவுக்கு அவர் மீண்டும் வந்துள்ளார். இதேபோல முன்பு பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக பணியாற்றி வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கட்சியின் வெற்றிக்காக தீவிரமாக உழைத்த மூத்த தலைவர் ராம் மாதவ் தற்போது பாஜகவின் தேசிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல பாஜகவில் மொத்தம் 13 தேசிய துணைத் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் வசுந்தரா ராஜா சிந்தியா, ராம் மாதவ், பைஜெயந்த் ஜெய்பாண்டா, டி புரந்தேஸ்வரி, ரேகா வர்மா, பாரதி பவார் மற்றும் மன்பிரீத் சிங் பாதல் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். தேசிய பொதுச் செயலாளர்களாக வினோத் தாவ்டே, சுனில் பன்சால், பிப்ளப் குமார் தேவ், ஸ்ரீமதி இரானி, சதீஷ் பூனிபா, கஜேந்திரா படேல், சரீஷ் துவேதி மற்றும் சஞ்சய் பாட்டியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய அமைப்பு பொதுச் செயலாளராக PL சந்தோஷ் தொடர்ந்து நீடிக்கிறார். அவருக்கு உதவியாக தேசிய இணை அமைப்பு பொதுச் செயலாளர்களாக சிவபிரகாஷ் மற்றும் சவுகான் சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய செயலாளர்கள் பட்டியலில் கவிதா படிதார், சுரேந்திரன், போலோ சிங், பிரதீப் வர்மா, பாங்னான் கொன்யாக், அனில் அந்தோனி, சந்தீப் பதக் மற்றும் மனோஜ் திக்கா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொருளாளராக பியூஷ் கோயல் மற்றும் மத்திய அலுவலக பொருளாளராக தருண் சுக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
அதிலும் முக்கியமாக பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றி வந்த அமித் மால்வியா அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சத்தீஸ்கரை சேர்ந்த தீபக் மஸ்கே புதிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். அதே வேளையில் ஊடகப் பிரிவு பொறுப்பாளராக அனில் பலூனி தொடர்ந்து நீடிக்கிறார். பாஜகவின் வரலாற்றிலேயே இளம் வயதில் 46 வயது தேசிய தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபின் கட்சிப் பணிகளை வேகப்படுத்த இந்த மாற்றத்தை செய்துள்ளார். 2027ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், குஜராத், இமாச்சல பிரதேசம் மற்றும் கோவா போன்ற முக்கிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் இந்த மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்திய நீட் விவகார போராட்டங்கள் மற்றும் அரசியல் சவால்களுக்கு மத்தியில் கட்சியை அடிமட்ட அளவில் வலுப்படுத்தவும் அடுத்த கட்ட தேர்தல் களங்களை எதிர்கொள்ளவும் இந்த புதிய அணி தீவிரமாக செயல்படும் என எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. குறிப்பாக 2029 நாடாளுமன்ற தேர்தல்கள் பற்றி இப்போதே தமிழக அரசியலில் செம்ம சூடான பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக திமுகவோட எதிர்காலம் பற்றி நிறைய யூகங்களும் விமர்சனங்களும் அடிபடுகிறது. கடந்த காலங்கள் மாதிரி இப்போது திமுகவுக்கு வலுவான கூட்டணி அமையுமாங்கிறதே சந்தேகமாக இருந்து வருகிறது. எதிர்க்கட்சிகளோட வியூகங்கள் திமுகவுக்கு இந்த முறை செம்ம டஃப் கொடுக்கும்னு சொல்லப்படுகிறது. அதிலும் முக்கியமாக தமிழக அரசியல் களத்தில் தேசிய கட்சிகளின் வியூகங்களும் மாநில கட்சிகளின் நகர்வுகளும் நாள்தோறும் புதிய திருப்பங்களை சந்தித்து வருகின்றன. அந்த வகையில் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் தாக்கங்களை ஆராயும் வகையில் நடத்தப்பட்ட ரகசிய ஆய்வுகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு தகவல்களும் கசிந்துள்ளது. தேசிய அரசியலின் மையப்புள்ளியாக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமைக்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து எந்தளவுக்கு சவால்கள் உள்ளன என்பது குறித்தும் தமிழகத்தில் வளர்ந்து வரும் அரசியல் மாற்றங்கள் குறித்தும் இந்த விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன. டெல்லி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள இந்த ரகசிய சர்வே அறிக்கையின்படி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் காந்தியால் தற்போதைய சூழ்நிலையில் மோடியின் ஆட்சிக்கு நேரடி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் மோடியின் செல்வாக்கும் பாஜகவின் கட்டமைப்பும் வலுவாக உள்ள நிலையில் தனிநபராக ராகுல் காந்தியின் நகர்வுகள் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதே அந்த ஆய்வின் முதன்மை கருத்தாகவே பதிவு செய்யப்பட்டும் வருகிறது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகளின் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை தொடர்ந்தே கவனிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. இதன் நோக்கமாகவே பாஜகவில் தேசிய அளவில் பல்வேறு தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வானதி சீனிவாசன் கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவராக பொறுப்பு வகித்து வந்தார். சுமார் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பொறுப்பில் நீடித்த நிலையில் தற்போது கட்சியின் தேசிய அளவிலான நிர்வாக மாற்றங்களை தொடர்ந்து அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் எந்தவித ஆலோசனையும் நடத்தாமல் வானதி சீனிவாசனிடம் இது குறித்து பேசாமலே திடீரென இவர் இந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதை நினைத்து மன வருத்தத்திலிருந்த வானதி சீனிவாசன் பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அவர் ராஜினாமா செய்ய உள்ளதாக தற்போது தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைவரான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.